எல்லாருக்கும் ஹாய். அண்ட் மெயினாக என் வீடியோக்கில் கமெண்ட் பண்ண அந்த 3 பேத்துக்கு பிக் ஹாய். அவங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்காண்டி எங்கள் வீட்டில் நேற்று பிரியாணி பண்ண சொல்லியிருந்தாங்க. பிரியாணி பண்ணிட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் திங்க் பண்ணி பார்த்தேன், அவங்களால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுல்ல, சரின்னு சொல்லி நானே எல்லா பிரியாணியும் சாப்பிட்டேங்க. வேஸ்ட்டாக கூட எல்லா பிரியாணி நானே சாப்பிட்டேன். போன வீடியோவில் நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சரிங்க, நான் வந்து யூடியூப்பில் போய் கேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அது இங்கே இருந்தேன். அதான் எல்லா டைம் இங்கிலீஷே சர்ச் பண்ணுறோமே, இந்த டைம் வந்து தமிழ் கும்பிடும்போது தமிழில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழில் சர்ச் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்த பாதி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் கமெண்ட் பண்ணுங்க, பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, டாபிக்ஸ் சொல்கிறேன், அண்ட் சிவாஜி வேலை ஜிலேபின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். லிங்க் நான் அனுப்ப மாட்டேன், அவங்க வந்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஏதோ ஒரு டாபிக்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க நிறையா வீடியோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸஸும் கிடச்சிச்சு. இந்த மாதிரி சோர்ஸஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் 5 டேஸாக கேதர் பண்ணிட்டு இருந்தேன். எந்த அளவுக்குனா, வீடியோ வரும், ஆர்ட்ஸ் ஓடும், ஸ்கிப் பண்ணுவேன், 1.5 ரிப்பீட். வீடியோ ஓடும், ஆர்ட்ஸ் வரும், ஸ்கிப் பண்ணுவேன், 1.5 ரிப்பீட். வீடியோ ஓடும், ஆர்ட்ஸ் வருவேன், ஸ்கிப் பண்ணுவேன், 1.5 ரிப்பீட். வீடியோ ஆர்ட்ஸ் வரும், ஸ்கிப் பண்ணுவேன். கேட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பார்த்து எனக்கு எப்படி இருக்கும். நான் பார்த்த வீடியோவில் வந்த ஆர்ட்ஸ் மூலியமாக கூகுள் நிறைய ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காதா? மேபி இருக்கலாம். நான் அவ்வளோ சோர்ஸஸை கேதர் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். கன்சியூமருக்கு மட்டும் நான் 5 டேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுவரைக்கு போங்க, இதுக்கு தான் ஹை டிமாண்ட், இதுக்கு தான் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒரு விஷயம், ஆல் ஜாப்ஸ் கோஸ் டு ரீப்ளேஸ் வித் ஏஐ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஏஐலே யூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம். ஸோ இதனாலேயே நான் கன்சியூம் பண்ண வேண்டிய கண்டென்ட்டும் ஜாஸ்தியாச்சு. ஃபுல் டேவும் நான் எதுக்கு டெடிகேட் பண்ணிக்க முடியாது. ஐ ஹேவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இந்த கூட்டுறேமா அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பக்கத்தாங்க. இந்த சேலஞ்ச் இருக்கும்போது வீட்டில் யாரும் தண்டை சொல்லக்கூடாதுக்காண்டி வீடு தேவையான காய்கறி வாங்கிட்டு வர்றது, தண்ணி எடுத்து வைக்கிறது, அண்ட் அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி வீக்லி 6 to 5 டேஸ் ஜிம்முக்கு போய் டெய்லி 1 to 1.5 hour இதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி தான் என்னால் இந்த வீடியோக்கு டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீக் நான் ரீசர்ச் பீரியடாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண ரிசர்ச்சில் 2 கேட்டகரிஸ் நான் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஒன் இஸ் ஃபார் இன்டர்வியூ அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபார் ஜாப். இன்டர்வியூவில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன். வித்தவுட் கம்யூனிகேஷன் தெர் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். வி கான் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காலேஜில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் காலேஜில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ டிஸ்கிரைப் கரண்ட் சொல்லி கேட்டார். அதுக்கு நான் ஏதோ பிடிஎஃப்ல படித்த வச்சு சொல்லிவிட்டு லைக் இப்படி வேறு பண்ணி காமிச்சேன். லைக் வேவ் ஃபார்முக்கு தான் இப்படி பண்ணி காமிச்சேன். அவர் வந்து சிம்பிளாக யூமே கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அதுக்கு மேலே நான் நிறைய ஆன்சர்லாம் பண்ணேன், நிறைய கொண்டுக்கலாம். இதுக்கு நல்ல வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிக்காண்டி இப்படிலாம் சொன்னேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கம்பெனி நான் பிளேஸும் ஆகிட்டேன். பட் அந்த கம்பெனி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் கம்பெனிக்கே போகல. அந்த கம்பெனி பஞ்சாபில் இருக்கான். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து ஆப்டியூடு அண்ட் ப்ரோக்ராமிங். ஆப்டியூடு எனக்கு சுத்தமாக வராது. பிளேஸ்மெண்ட் கிளாஸ்லாம் போனேன், பட் இருந்தாலும் ஆப்டியூட் நான் அவ்வளோவா கவனிக்கல, விட்டுட்டேன் அப்போ. ஸோ ப்ரோக்ராமிங் ஓகே, 20% ஓகே, ஏன்னா பேசிக்ஸ் தெரியும், பட் அது மேலே எதுவும் தெரியாது. ஸோ வி ஷுட் லேர்ன் திஸ் 2 things, ஓகேவா? திஸ் 3 things. நான் இப்போ சொன்னேன் இந்த 3 திங்ஸில் நீங்கள் 3லேயுமே மீடியேட் லெவலில் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். ஆமாம், ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம், பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது, பர்சனல் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது அண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது, இது 3 இருக்குது. அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் கொஞ்சம், ஆனால் அதையும் கம்பெனியில் கேட்பாங்க. அண்ட் கம்மிங் டு ஜாப் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆனோட மைண்ட் செட் தாங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கும் அண்ட் தென் வெப் டெவலப்பர் ரோல் 2க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் 2 பற்றி தான் என்னோட ரெஸ்யூம் பில்டிங், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்க போகுது. இப்போ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாகிடும். இதுக்கு மேலே நான் பேசினாலும் யாரும் கேட்க மாட்டேங்க. ஸோ இதுவே யாரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணலாம், நான் என்னோட டாபிக் நான் எடுத்த சோர்ஸஸ்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், உங்களுக்கு நான் தரேன். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அந்த எந்தெந்த ஸ்கெடியூல் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தாங்க என்னை மோர் வீடியோ இன்னும் போடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நிறையா போட சொல்லி என்னை தூண்டுது. ஸோ ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டின் தான் கேளுங்க, நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்.